பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தானியேல் 4வது அதிகாரம் 30வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்திற்கு அரண்மனையாக நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா என்று சொன்னான் என்பதாக. ஜீவனத்தின் பெருமை, ப்ரைட் ஆஃப் லைஃப் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். இந்த உலகத்தில் வாழும் தேவஜனங்களாகிய நாம் மேற்கொள்ள வேண்டிய அதிமுக்கியமான 3 இச்சைகளில் 3வதாக ஜீவனத்தின் பெருமை என்னும் இச்சையாய் காணப்படுகிறது. ஆங்கிலத்தில் சின் என்பதற்கும் ப்ரைட் என்பதற்கும் நடுவில் இருக்கும் எழுத்து ஐ என்பதாய் காணப்படுகிறது. இன்று அநேகருக்குள்ளாய் இருக்கும் ஒரு வியாதி இந்த ஐ என்பது, அதாவது நான் என்னும் அகந்தையாய் காணப்படுகிறது. நேபுகாத்நேச்சார் பெருமை பிடித்த ராஜா, எல்லாம் என்னால், எனக்கென்று, எனக்காக நான் கட்டின மகாபாபிலோன் என்று சொன்னான். இப்படித்தான் உலகத்தில் பல தலைவர்களும் நான் என்னும் அகங்காரத்தில் இருப்பதை பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட பெருமை பிடித்தவர்களாய் தேவ ஜனங்கள் ஒரு நாளும் காணப்படலாகாது. இந்த பெருமை சபைக்குள்ளும் இந்நாட்களில் காணப்படுகிறது. சிலருக்கு ஜாதி பெருமை. எங்கள் சபையில் எங்களை சேர்ந்த ஜாதி உள்ள போதகர் தான் வர வேண்டும் என்று சொல்லும் சபைகள் உண்டு. சிலருக்கு அதிகார பெருமை, சிலருக்கு அந்தஸ்து என்னும் பெருமை, சிலருக்கு பணக்காரன் என்னும் பெருமை, சிலருக்கு நான் தான் அழகு என்னும் பெருமை, சிலருக்கு நான் வைத்திருக்கும் கைபேசி தான் விலையுயர்ந்தது என்பதில் பெருமை. இப்படி அநேக விதங்களில் பெருமை சபை ஜனங்களுக்குள்ளாகவும் காணப்படுகிறது. இயேசுவுக்குள்ளாக இருந்த தாழ்மையின் சிந்தையை தொலைத்து விட்டோமா? இல்லை, அதை குறித்த வாஞ்சையும் அறிவும் இல்லையா என்ற கேள்விகளும் இன்றைய கிறிஸ்தவ உலகில் காணப்படுகிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினே என்பதாக. இயேசு பெரும்பாலும் தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவித்தார். மிக சிறியவராகிய என் சகோதரர் என்று தன்னை துன்புறுவோர்களோடு அடையாளப்படுத்தி கொண்டார். அப்படி என்றால் அவர் பணக்காரர்களை நேசிக்கவில்லை என்றோ செல்வமுடையவர்களை ஒதுக்கினார் என்றோ அர்த்தமில்லை. அவர் சமுதாயத்தில் உயர்மட்டத்தில் இருப்பவர்களை தன்னுடைய ஆதாயத்திற்காக காக்கா பிடிக்கவில்லை. இன்றோ பலர் அரசியல்வாதிகள் தொடங்கி சாதாரண வேலையில் பணிபுரிபவர்கள் வரை மற்றவர்களை எப்படி முகஸ்துதி பாடி அவர்களை காக்கா பிடிக்க முடியும் என்றே முயற்சிக்கிறார்கள். சங்கீதம் 22 இயேசு தன்னை நானோ ஒரு புழு என்று அடையாளப்படுத்தி கொள்ளுகிறார். இறுதியாக இயேசு தன்னைத்தானே சிலுவை மட்டும் தாழ்த்தினார். இப்படி இயேசு நமக்கு தாழ்மையை முன்மாதிரியாக வைத்து சென்றிருக்க பல விசுவாசிகளுக்கு ஜீவனத்தின் பெருமை இந்நாட்களில் காணப்படுகிறது. ஊழியக்காரர்களை எடுத்துக்கொண்டாலும் தாழ்மை எளிமைக்கு பதிலாக பந்தா பண்ணுகிற ஊழியக்காரர்களும் எழும்பிவிட்டார்கள். ஊழியக்காரர்கள் பிரசங்க பீடத்திற்கு வரும்போது நடுக்கத்தோடு வராமல் சினிமா நட்சத்திரங்களைப் போலவும் அரசியல்வாதிகள் போலவும் வருகிறார்கள். இவைகள்தான் ஜீவனத்தின் பெருமை. நம்முடைய ஆண்டவர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். சாத்தான் அவனுடைய பெருமை நிமித்தமே கீழே தள்ளப்பட்டான். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறவர். அவருடைய கிருபை நமக்கு இருக்கும் என்றால் உலகத்தில் இருக்கும் வரை நன்மையும் நம்மை தொடரும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஏசப்பா, உமக்குள் இருந்த சிந்தை நாங்கள் தரித்தவர்களாய் காணப்பட உதவி செய்யும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது என்ற வார்த்தையின்படி கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாய் நாங்கள் இந்நாட்களில் காணப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய தாழ்மையின் சிந்தையை தரித்தவர்களாய் நாங்கள் காண கர்த்ததாமே கிருபை பாராட்டுவீராக. எங்கள் பேச்சு, நடை, உடை, பாவனை, சொல், செயல் அனைத்திலும் உம்மை பிரதிபலிக்க கர்த்தர் நீர் உதவி செய்யும். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் பூமிக்கு உப்பாய் உலகத்திற்கு வெளிச்சமாய் காணப்பட கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. போக்கிலும் வரத்திலும் உடனிரும் கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்துக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.